ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்மளோட கோல்டு ஃபிஷ்ஷும் இறந்து போச்சு. அதோட பவுலை வந்து நான் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஏர் ஸ்டோன் இது வந்து டியூப் நான் லென்த்தாக இருக்கணும்னு வாங்கினது. இந்த டியூப் தான் ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணது, சின்னது. ஸோ நம்ம கோல்டு ஃபிஷ்ஷும் இப்போ இல்லை, ஆஸ்காரும் இறந்து போச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு அலிகேட்டருக்கு வந்து ஃபீட் பண்ணிடுவோம். இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது. ஸோ எப்போவுமே தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆனதெல்லாம் போகிறதுக்காக வச்சுருப்பேன். ஐ திங்க் இந்த பீஸ் போடலாம். ஓகே, இது ஃபஸ்ட்டு போடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பக்கு, கேட்ஃபிஷ், அரோனா எல்லாருக்குமே ஃபீட் பண்ணுவோம். இன்றைக்கி அதான் நமக்கு வீடியோ. ஸோ வாங்க. எங்கே இருக்காப்புல? இதோ இருக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள், மூக்கு தெரியுதா தண்ணிக்கு வெளில? இது ஆக்சுவலாக பசியில் இருக்குது. இந்த பக்கம் போனால் கையை கவிரும். நம்ம இப்படி போவோம். வந்துட்டாப்புல பாருங்கள், தூக்கிட்டு போல் பாருங்கள், தெரியுதா? வெறும் இந்த சிக்கனோட கலரை மட்டும் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு சீக்கிரமாக சிமெண்ட் தொட்டியை கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ரொம்ப வளர்ந்துட்டு பாவம். ஸோ இங்கே நமக்கு நேராக இருக்குது பாருங்கள், இது பார்த்தீங்களா? ஆள் இப்போ தான் முழுங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. முழுங்கிடுவாப்புல. என்ன பண்ணுறாப்புல? சரி, ஓகே, அவர் சாப்பிடட்டும். நம்ம வந்து அதுக்குள்ளே ஏதோ நம்ம பக்குவுக்கும் கேட்ஃபிஷ்ஷுக்கும் சிக்கன் போட்டோம். அது ஒரே கவிட்டு இருக்குது. சரி, இப்போ அரோனாவுக்கு ஃபஸ்ட்டு இந்த பீஸை போடுவோம். இது வந்து ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் அதை கட் பண்ண முடியல, அதனால் இந்த பீஸ் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு. நீங்கள் பார்த்தீங்களா நம்மால்? இது என்ன ஃபோக்கஸ் ஆக மாட்டுது. சரி, இப்போ நம்ம வந்து அரோனாக்கில் போடலாம். அரோனா சாப்பிட்றாப்புல. இது மேக்ஸிமம் ஒரு 2 இல்லை 3 பீஸ் சாப்பிடும். ஒரு பீஸ் போட்டாச்சு. சரி, 2வது போடுவாங்க. இந்த 2 பீஸாக பிரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இதை தான் நம்ம போட போகிறோம். ஆக்சுவலாக இதுவே அதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். முழுங்க கஷ்டப்படுது. இன்னும் ஒன்று இதுக்கும் போட்டுருவோம். அது சாப்பிட்லன்னா நம்ம எடுத்துருவோம் திரும்ப. அவ்வளோதான், அதுக்கு ஃபுல்லாகிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பீஸ் பார்ப்போம். சாப்பிட்டுச்சுன்னா ஓகே, சாப்பிட்லன்னா நம்ம திரும்ப எடுத்துருவோம். ஐ திங்க் அவருக்கு ஃபுல்லாகிருச்சு வயிறுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் சில நேரத்தில் சாப்பிடுவார். ரைட்டு, சரி, அவர் சாப்பிடட்டும். நம்ம போய் பக்கு கேட்ஃபிஷ்க்கு போடுவோம். இது மாதிரி தான் பிச்சு பிச்சு தான் போடுவேன். போட போட அதெல்லாம் சாப்பிட்றோம். அது பாருங்க, எடுத்துச்சு பக்கு. இந்த பிச்சு பிச்சு போடுறதான்ப்பா அதில் காண்டு. சரி, இது ஒன்று தாங்க நல்லா சாப்பிடும். கூட இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பயந்தாங்கோலி. அடி சரியான அடி வாங்கி கிடக்குது. கேட்டு வந்து எங்கே அவருக்கு இன்னும் தீனி வரலன்ட்டு காண்டில் இருக்காப்புல. இருங்க, கேட்டுக்கும் ஒன்று கொடுத்துரும் பாவம். இந்த ஒத்த கையில் பிக்கிறது இருக்கே சிக்கனை. ஐயோ காண்டு. அந்த போட்டாச்சு. இந்த வந்துச்சு பாருங்க, கேட்டு மேலே வந்துட்டு. ரெண்டாவது, மூணாவது. இது பாருங்க பக்கு இந்த சைட்லேருந்து தவிச்சிட்டு இருக்கு, அதுக்கு போடலன்னு இதுக்கு ஒன்று கொடுத்துரும். ஓகே, கேட் இன்னும் நம்ம போட்டதை சாப்பிடல. நம்ம அதுக்குள்ளே இதுங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி தெரியல. இருங்க, திரும்ப 2 பீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை போடுவோம். தானே, நம்ம ஆளுக்கு பசி மட்டும் அடங்காது.
இன்னொரு பப்பு தான் ஒன்றுமே சாப்பிடல சார். சரி எதுக்கும் போட்டு விட்டுருவோம், சாப்பிட்றப்ப சாப்பிட்டோம். இப்போ வந்து கோராவுக்கு பிச்சு பிச்சு போடுவோம், சின்ன சின்னதாக போட்டால் தான் சாப்பிடும். ம் போட்டோம்ப்பா, தெரியவே இல்லையா அதுக்கு? உனக்கேன் தெரியணுமா? என்னது இது கடிச்சிட்டு கடிச்சிட்டு பார்க்குற? இந்தா சாப்பிடு. இல்லை இல்லை, பசியில் தான் இருக்குது, சாப்பிட்றோம். போட்டு வைப்போம். நம்ம டைகர் கேட்ஃபிஷ்க்கு மட்டும் அவர் வந்து லைஃப் ஃபீடு மட்டும்தான் தின்னுவாப்புல. அவர் இருக்கிறதுலே இவர் தான் ஜெமீன். இது போட்டாலும் கண்டுக்க கூட கண்டுக்காது. பாருங்களேன், அங்கே பாருங்க, பயந்து போய் முட்டி அடி சின்ன பின்னமாக வாங்குறது மட்டும்தான் லைக். இவர் தின்னவே மாட்டுது சிக்கனு. லைஃப் ஃபீடு அதுவும் நைட்டில் போட்டால் முழுங்கிடும். அதுவும் இல்லாமல் இதை கொஞ்சம் கிட்ட காட்டேன். இதில் வால் வந்து அந்த சைடில் ஒரு ரெக்கை இருக்குது. இந்த 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 ரெக்கைக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு வால் ஒன்று வருது. அது அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கத்தில் இல்லை. வாங்கும்போது பார்க்காம வாங்கியிருக்கேன். வளரவே இல்லைப்பா அது இன்னும் வால். எதனாலன்னு தெரில. இதை வந்து ஆக்சுவலாக ஒரு அரணா கூட போட்டு வச்சுருந்தாங்க. நல்லா கடி வாங்கி கடந்திருக்குமோ என்னன்னு தெரில. ஆனால் ஆள் நல்லா லைஃப் ஃபீட்லாம் பயங்கரமாக சாப்பிட்றாப்புல. பீதியில் பின்னாடியே போகுது அது. சிக்கன் தானே போட்டிருக்கேன், சாப்பிடுங்க மாப்பிள்ள, ஏன் சாப்பிட மாட்டீங்க? இதோ இந்த பக்கம் பாருங்க, தெரியுதா? அந்த ரெக்கைக்கும் அதுக்கும் நடுவில் ஒரு வால் இருக்கா, டெய்லு, அதுதான் அந்த பக்கத்தில் மிஸ்ஸிங். ஏதோ கடி வாங்கி தான் அது இழந்திருக்கு. சரி, நோ ப்ராப்ளம், எல்லாருக்கும் சோறு போட்டாச்சு. மெயினான மேட்ரியே மறந்துட்டேன் பாருங்க. இதுக்கு தான் குளத்தூரில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பார்க்கவே மட்டமாக இருக்குது. ஆனால் வாங்கிடக்கூடாது, என் தப்பு தான். ஷிட், கொஞ்சம் மட்டமான டேங்க்கு தான் இது. ஆனால் வாங்குறப்போ 450 ரூபாய்க்கு வாங்கினோம். எத்தனை மாத கணக்கு தான், ரொம்ப கூட இல்லை, அதுக்குள்ளே காலி. பின்னாடி டேங்க் இதோ பின்னாடி கிளாஸை பாருங்களேன், தெரியுதா அந்த கிராக்கு? ஏற்கனவே இந்த கிராக்கை வந்து நான் ஒட்டி வச்சிட்டேன். இப்போ இவ்வளோ பெருசாக கீழே இருந்து மேலே வரைக்கும் ஆர்க்கு மாதிரி விழுந்துருக்கு. காலி. ஸோ அதுக்கு கிளாஸை மாற்றுறதா இல்லை அந்த தொட்டியை தூக்கி போட்டு உடைக்கிறதான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லைனா இந்த கிளாஸை கட் பண்ணி சம்புக்கு ஒரு கிளாஸ் உடஞ்சிருக்கு, அதை வேணால் வச்சு பார்ப்போம். இது மட்டமான கிளாஸ் தான், சம்புக்கும் ப்ரெஷராக தான் இருக்கும். இருந்தாலும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் என்ன பண்ணலான்னு. இவர் வந்து லைஃப் ஃபீடை தவிர சிக்கனை தொட்டு கூட பார்க்க மாட்டாப்புல. பாருங்க, என்ன பசியில் இருந்தாலும் கோல்டு ஃபிஷ் தான் கேட்குது. இது அப்படி கிடையாது, இது நல்ல பிள்ளை. இது சாப்பிட்டோம், நம்ம விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கு. போட்டு வச்சுருக்கோம், சாப்பிட்ருவோம். இது கொஞ்சம் நேரம் பார்ப்போம், வேலைக்கு ஆகலைன்னா சிக்கன் எடுத்துட வேண்டியதான். இல்லைனா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் தண்ணி. இது வந்து நம்ம ஆஸ்கருக்கு யூஸ் பண்ண ஸ்டோனு. அதை வந்து நான் ஒரு மோட்டரில் தான் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன், 2 இந்த கீ போட்டு, பார்த்தீங்களா? அதனால் இது இப்போ தண்ணி இல்லாதனால இது இங்கே பெண்ட் பண்ணி சொருவி இருக்கேன், அப்போ தான் இங்கே இது ஓடும். நல்ல வேலை கோராவை தூக்கி நான் அந்த டேங்க்கில் போடலான்னு இருந்தேன், உடச்சிக்கிட்டு தண்ணி போயிருக்கும். ஏற்கனவே லீக் ஆகிட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இப்போ பவுலும் ஃப்ரீயாக இருக்குது, இந்த டேங்க்குக்கும் கிளாஸ் மாற்றணும். இல்லை இது என்ன பண்ணுறேன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சப்போஸ் கிளாஸ் மாற்றினேன்னா அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக காட்டுறேன். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து இப்போ பார்த்தீங்க, இந்த டேங்க் ஆக்சுவலாக உடஞ்சப்போ ஒட்டுறதுக்காக தான் நான் இந்த கன்னை வாங்கியிருந்தேன். இது இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே விட்டோம்னா உள்ளே ஃபுல்லாக கட்டி ஆயிரும். இப்போதைக்கு க்ளோஸில் தான் இருக்குது, ஆனாலும் நம்ம வந்து இதை இப்படியே வச்சோம்னா வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ பார்ப்போம், அந்த கிளாஸ் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு எவ்வளோ வருதுன்னு விசாரிப்போம். ஏன்னா ரொம்ப ரேட்டாக இருந்ததுன்னா அதுக்கு டேங்கே வாங்கிட்டு போயிடலாம், வேஸ்ட்டு. அதனால் பார்ப்போம், பார்த்துட்டு அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா இந்த கன்னை வச்சு நம்ம அந்த கிளாஸை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி திரும்ப எதனா ட்ரை பண்ணலாம். எல்லாம் கோராக்கே கொடுத்துருவோம் அந்த டேங்கை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.